28 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பள்ளியில் இருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வந்தாலும் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று. ஆனால் திருக்குரான் சூரா அன்பியாவில் சொல்கிறது, அத்தியாயம் 21 வசனம் 33 இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாஹ்தான். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு சொல் யஸ்பஹூன் அதன் மூலச்சொல்லாகிய சபாஹா என்பதிலிருந்து வந்தது. ஒரு அசையும் பொருளின் இயக்குத்தன்மையை பற்றி விவரிக்கும் சொல்லாகும். யஸ்பஹூன் அல்லது சபாஹா என்ற சொல்லை நான் பயன்படுத்தும் பொழுது, உதாரணத்திற்கு தரையில் இருக்கும் ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது, அவர் தரையில் புரளுகின்றார் என்று அர்த்தமாகிவிடாது, அவர் நடந்து கொண்டோ ஓடிக்கொண்டோ இருக்கிறார் என்றுதான் பொருளாகும். தண்ணீரில் இருக்கும் ஒரு மனிதனுக்காக இந்த சொல்லை பயன்படுத்தினால் அவர் மிதக்கிறார் என்று பொருள் அல்ல, அவர் நீந்திக் கொண்டிருக்கிறார் என்பதாகும். ஆகவே திருக்குரான் அண்டத்தில் இருக்கும் சில அம்சங்களை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது பறப்பதாக பொருளாகாது, தன் சொந்த அச்சில் முன்னேறி சுழன்று கொண்டிருப்பதாகத்தான் பொருளாகும். ஆகவே திருக்குரான் சூரியனும் சந்திரனும் சுற்றி வருவது மட்டுமல்லாமல் தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருவதாக சொல்கிறது. இன்று நவீன கருவிகளின் உதவியால் சூரியனின் வடிவத்தை நாம் மேஜை மீதே கொண்டு வர முடியும். சூரியன் மீது கரும்புள்ளிகள் இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த கரும்புள்ளிகள் சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய 25 நாட்கள் எடுக்கின்றன. ஆகவே சூரியன் ஒரு சுழற்சியை முழுமையாக முடிக்க 25 நாட்கள் எடுக்கும். இன்று நீங்கள் பள்ளிகளுக்கு சென்று பார்த்தால் இந்த புதிய கருத்து பள்ளி பாட புத்தகங்களில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது சூரியன் அசையா பொருள் அல்ல, அது தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருகிறது என்ற உண்மை. உங்களுக்கு 30 அல்லது 40 வருடங்களுக்கு முன்பாக தெரிய வந்த இந்த உண்மை திருக்குரானில் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்கிறது என்று திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்?